தீயவர் கொலை நடுங்க என்கின்ற இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய தம்பி தினேஷ் லட்சுமணன் அவர்களே, இதில் ஹீரோ யார் ஹீரோயின் யார் என்கின்ற அடிப்படையில், அதாவது ஹீரோயின் தான், ஆனால் படம் முழுக்க ஹீரோவாகவே நடித்து கலக்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களே, தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய அருள்குமார் அவர்களே, இதற்கு முன்பு இங்கே பேசி வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதைக்குரிய கொள்கை உறுப்பு செயலாளர், சரியாக சொல்லிட்டேனா? துணை பொதுச் செயலாளர், அதுவும் சரி தப்பாக தான் சொல்கிறேன், துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ்மோகன் அவர்களே, இயக்குனர் என்னுடைய நண்பர் மயிலாஞ்சி அஜயன் பாலா அவர்களே, இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் தயாரிப்பாளர் PL தேனப்பன் அவர்களே, தோழர் தங்கதுரை அவர்களே, இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் முதலில் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீயவர் கொலை நடுங்க என்கின்ற இந்த கதை, அந்த டைட்டில் பற்றி 2 பேரும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தமிழில் பேர் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழில் பேர் வச்சா அதற்கு வரி விலக்கு, டேக்ஸ் ஃப்ரீ, என்ன சார், டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறதாக சொன்னாங்க. அது அப்படியே அன்றைக்கு அந்த சூழலில் அந்த அன்றைக்கு கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இன்றைக்கு அவருடைய அருமை மகன் ஆட்சியில் இருக்கிறாரு. அவர் இந்த தீயவர் கொலை நடுங்க என்கிற இந்த படத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இப்படியான தூய தமிழில் பேர் வச்சா அந்த படத்திற்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஆங்கில முகம், ஆங்கிலம் கலப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அவர் இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் தன்னுடைய படத்தை தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்துக்கு அரசும் ஆதரவு கொடுத்தாதான் அந்த படத்துக்கு பேர் வைப்பதற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆகவே அடுத்தடுத்த படங்களில் தமிழில் பேர் வைக்கும் பொழுது, அரசு இந்த மாதிரியான டாக்ஸ் ஃப்ரீ பண்ணும் பொழுது, வரி விலக்கு கொடுக்கும் பொழுது அந்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து இந்த திரைப்படம் நானும் நம்முடைய தோழர்கள் எல்லாரும் நாங்கள் படம் பார்த்தோம். ரொம்ப, அதாவது இந்த சூழலில், இப்போ இருக்கிற சூழலில், சமூக சூழலில், சமூக கட்டமைப்பில் ஒரு பொம்பளை பிள்ளை வளர்க்குறதே சொல்லுவாங்க கிராமத்தில் மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறது போலன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். கிராமத்துலேருந்து வந்தவங்கிறனால அந்த வார்த்தையை சொல்கிறேன். பெண் பிள்ளை பிறந்தாலே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிறோம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தீயவர்கள் ஆணாதிக்கம் உள்ள இந்த சமூகத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அப்போ இந்த படத்தில் அதான் சொன்னேன், ஹீரோயின் ஹீரோ ரெண்டுமே மரியாதைக்குரிய நம்முடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தான். ஒரு அதாவது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய இவ்வளவு மோசமாக செய்கிறாங்க, பிள்ளைகளை செய்கிறாங்க, அவங்களை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கிறாங்க, அதை எப்படி காவல்துறையும் அதிகார வர்க்கமும் எப்படி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு நாமே பாதுகாப்பது தான். பெண்கள் இன்னைக்கு பெண்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே பெண்கள் ஆயுதம் வைத்துக் கொள்ளலாம் இருக்கு, அதுவே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு, பெண்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஆக இப்படி குழந்தைகளை பாதுகாப்பதற்கு, பெண்களை பாதுகாப்பதற்கு அப்படிங்கிறது வேற யாரோ வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளே அதை பாதுகாத்துக்கிறணும், நம்ம நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கதை களம் உருவாக்கணும். முழுமையாக நம்ம சொன்னோம்னா அதுக்கடுத்து நிறையா அது தவறாக போயிடும். அதிகார வர்க்கத்துக்கு எதிராக காவல்துறை போன்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர் கூட இதை பாதுகாக்க முடியவில்லை. அப்போ இவர்களே இன்னைக்கு பெண்களே அதை பழி வாங்குறது, பெண்களே அதை ஹீரோயினாக இருந்து பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையை மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். தெலுங்கு படங்கள்லேருந்து வந்தால் அவங்க விஜயசாந்தி போன்ற படங்கள் வந்தாங்கன்னா அதை ஆதரித்து ஆகவோன்னு சொல்கிறவங்க நம்முடைய ஊரில் இப்படி ஒரு படம் ஹீரோயின் சப்ஜெக்டாக ஆக்ஷன் ஹீரோவாக வந்திருக்கிறாங்க. ஆக்ஷன் கிங் பக்கத்துலேயே ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது உண்மையாகவே இந்த உண்மையை நீங்கள் படம் பாருங்கள், அப்படியே ஒரு அமர்க்கலமாக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவர் திட்டம் 2ன்னு நினைக்கிறேன், ஒரு படம் பண்ணியிருந்தார், ரொம்ப பிரமாதமான படம். அப்போயே நாங்கள் அந்த படத்தை பற்றி நான் எக்ஸில் எழுதியிருந்தேன், திட்டம் 2 படத்தை அதுவும் ஒரு முக்கியமான படம். அதாவது ஹீரோ ஹீரோயின் தாண்டி அந்த கதைக்களத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல, அது மிக முக்கியமான கதைக்களமாக நான் பார்க்குறேன். நான்
இன்னைக்கு சாதி ஆணவ படுகொலைகள் நிறைய நடக்குது, பெண்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து கேள்வி இருக்கின்ற சூழல்ல இப்படியான படம் அப்படிங்கிறது தீயவர்கள் கொலை நடுங்கணும் அப்படின்னா பெண்கள் எல்லோரும் இன்னைக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த படத்தினுடைய கதைக்களமாக நான் பார்க்குறேன். அது இந்த படத்தை தயாரித்த இயக்கிய தினேஷ் ஒரு இன்னும் குறிப்பாக இந்த படம் எடுத்து 2 ஆண்டுகள் ஆகிட்டதாக 2 வருஷமா ஆகிட்டதாக சொன்னார். ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை லான்ச் பண்ண ஆடியோ லான்ச்சில் மரியாதைக்குரிய ஆக்ஷன் கிங் அவர்களும் நம்முடைய ஆக்ஷன் ஹீரோயின் அவர்கள் 2 பேருமே இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. பொதுவாக படம் நடிச்சிட்டாங்கன்னா அவங்க அதோட போயிடுவாங்க, அது அந்த படத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு படத்தை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும், இந்த மாதிரியான ஆடியோ லான்ச்சு இதை மேலும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் வர்றது அப்படிங்கிறதே அவருடைய ஒரு மிக முக்கியமான பண்பாடாக நான் பார்க்குறேன். அதற்கு முதல்ல நம்ம அவர்கள் ரெண்டு பேருக்குமே நம்ம கடவுள் எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நம்முடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். அடுத்தடுத்த படங்களை மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களும் தயாரிப்பாளர்களும் அடுத்து இந்த படம் வெற்றி பெறஞ்சு 2 பேருமே சேர்ந்து இன்னொரு படம் பண்ண வேண்டும் என்று கேட்டு இசையமைப்பாளருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த படம் 100 நாட்கள் ஓட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.